ஹாய் ஹால். இந்த பொங்கல் பார்த்தா மீது போன சாதத்தில் பண்ண மாதிரி தெரியுதா? தெரியலல்ல, ஆனால் இது மீந்து போன சாதத்தில் தான் பண்ணுது. எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, மீது போன சாதம் வந்து நாங்கள் ஒரு பாக்ஸில் இருக்குது, அதை எடுத்துட்டோம். பைத்தம்பருப்பு ஒரு 75 கிராம் நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் சீரகம், க்ரஷ் பண்ண மிளகு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நம்ம நெய்யில் கூட பண்ணலாம். நெய்யில் நாங்கள் ஏன் பண்ணுறது இல்லைன்னா, அந்த குக்கர்லேருந்து விசில் வரும்போது நிறைய எக்ஸஸான அந்த நெய்லாம் அதிலே போயிடுதில்ல. அதனால் நாங்கள் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு லாஸ்ட்டாக நெய் ஊற்றிடுவோம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. தண்ணியோட அளவு வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்கும்போது நம்ம மீந்த சாதம் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா பரவன மாதிரி போட்டுருங்க. இப்போ பார்த்தோன்னா தண்ணியும் இந்த ரைஸு பைத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு லெவல் இருக்குல்ல, இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது, இதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதித்ததும் விசில் மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணோன்னா, ஒரு தாளிக்கிற கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு அதிலே தாளித்து எடுத்து கொட்டிட்டோன்னா செம்ம டேஸ்டியான பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நெய் போட்டதுனால நெய் எக்ஸஸான நெய்லாம் வெளியில் போகாது. இப்போ இந்த நெய் ஃபுல்லாக உள்ளவே இருக்கும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த பொங்கலில் நல்லா தண்ணியான தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டு தான் பாருங்களேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும்.